அதாவது எம்பிபிஎஸ்ல வந்து நாங்க வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து எல்கேஜி வந்து எம்பிபிஎஸ் எப்படி எல்லா லேர்னிங் லேப் இருக்கோம். அவங்க டெவலப் பண்ணது படிக்காதவங்க டெவலப் பண்ணது வேறு விஷயம், படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்க வச்சு வேற விஷயம். சரியா? எம்பிபிஎஸ்ல அதாவது கைனகாலஜின்னு ஒன்று இருக்கு. கைனகாலஜினா பெண்கள் மருத்துவம் இருக்கணும். இந்த பெண்கள் மருத்துவம் பண்ற சில மருத்துவக் கல்லூரியில கம்பல்சரி அவங்க வெயிட் பண்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நிறுவ முடிவதில்லை, கடைசி வரைக்கும் நிலையும். அப்போ ஒரு பெண்ணை வந்து எந்த வகையில் வந்து ஃபெயிலியர் பண்ணக்கூடாதுக்காக சில யூனிவர்சிட்டிலாம் ஃபெயிலியர் பண்ணி அவரை சக்சஸ் பண்ண வைக்குது. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்க இதை முடிவு பண்ணிக்கணும். உங்க லைஃப்ல வந்து இன்னையிலிருந்து உழைக்கணும், ஒர்க் பண்ணுறத மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா போதும், நீங்களும் சாதனை பண்ணிதாக மாற முடியும். ஸோ இங்கே வந்து காலையில நேரத்தில் எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு தானா முடியும். தலைவலி என்னன்னா வெறுப்பு தான் தலைவலி. முதல்ல வந்து விருப்பத்தை அதிகப்படுத்தி தலைவலி நீக்கணும். உங்களுடைய லைஃப்ல வந்து இனிமேல் 3 விஷயங்களுக்கு தப்பிக்க வேண்டியது. ஒன்று டிஜிட்டல். சரியா? நாங்க வந்து டிஏஜி வச்சிருக்கோம், டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் இன்டீரியன்ஸ் வச்சிருக்கோம். அது வந்து வெளியில வர வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையற்ற கிளாஸ் பிரச்சனைகள் இது வந்து ஒன்றே ஒன்றா வெளியில் வச்சீங்கன்னா நீங்களும் சாதனை மனிதராக மாற முடியும்.